விஷம் கலந்த உணவை உண்டும் அந்தோணியார் உயிர் பிழைத்தார். எத்துணை அற்புதம்! அன்பார்ந்தவர்களை, அந்தோணியார் பாவிகளையும் அரவணைத்து அவர்களை மனமாற்றுவதையும் தவறுகளை சுட்டிக்காட்டி பதிதங்களை சம்மட்டி கொண்டு அடிப்பது போல இறைவார்த்தையால் விளக்குவதும் பதுவிலுள்ள பதிதர்களுக்கு வேதனை அளித்தது. அதாவது பண்டிதர்களுக்கு. இப்படியே சென்றால் நம்முடைய வேதம் பதிதம் நிலை கொள்ள முடியாது, அழிந்துவிடும், நம்மால் நிலைத்திருக்க முடியாது என்று எண்ணினார்கள். அந்தோணியார் எல்லோரையும் கெடுத்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்த இந்த பண்டிதர்கள் அவரை அழிக்க முடிவு செய்தனர். ஒரு நாள் அந்தோணியாரை பதிதர்கள் விருந்துக்கு அழைத்தார்கள். நயவஞ்சகமாக, மிகவும் அருமையாக, பார்வைக்கு கவர்ச்சியாக, வெளி தோற்றத்திற்கு நன்றாக தயாரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த அந்த உணவு, ஆனால் அதிலே மிக அருமையாக கலக்கப்பட்டிருந்தது கொடும் விஷம். அந்தோணியார் யார்? உள்ளங்களை ஊடுருவி பார்க்கும் அற்புத வரத்தை அல்லவா பெற்றிருந்தார். இந்த உணவை நான் உண்டதும் சாக வேண்டும் என்பதற்காக கொடும் விஷத்தை கலந்து வைத்திருக்கிறார்கள் சதிகாரர்கள் என்பதை அறிந்து இவருடைய சதியை முறியடித்தாக வேண்டும் என்று அந்தோணியார் நினைத்தார். சிலுவை அடையாளம் வரைந்து ஆண்டவரிடத்திலே வேண்டினார். பாலைவனத்தில் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து 5000 பேருக்கு மேலாக உணவளித்த ஆண்டவரே, அதே தூய்மையையும் பரிசுத்த உணவாக இதை மாற்றும் என்று சொல்லி ஜெபித்து சாப்பிட ஆரம்பித்தார். பதிதர்கள் விஷ உணவை அவர் அப்படியே சாப்பிட மயங்கி கீழே விழுந்து இறந்து விடுவார் என்று எண்ணி காத்து கொண்டிருந்தார்கள். மனிதர்கள் நினைப்பது ஒன்று, இறைவன் நினைப்பது மற்றொன்றல்லவா? எனவே இறைவனின் வரப்பிரசாதத்தினால் மூலமாக விஷம் கலந்த உணவு என்று தெரிந்தும் இறைவல்லமையை மகிமையை மக்கள் உணர செய்வதற்காக அந்த கொடிய விஷ உணவை உண்டு அதிசயமாக உயிர் பிழைத்தார் கோடி அற்புதர் அந்தோணியார். நாமும் இறைவனையும் இறை வார்த்தையை நம்புவோம், அற்புதங்களை பெறுவோம் கோடி அற்புதர் வழியாக.